நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பேச வச்சு நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் தேவையான நிதி கிடைச்சிருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கிறோம், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியல. 38 நாடாளுமன்ற பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம். நாடாளுமன்ற போடப்பட்ட பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம். இதுக்கு தாங்க நாடாளுமன்ற வெற்றி பெற்றாங்க அனுப்புறாங்க. இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசுடைய திட்டம் என்றால் மத்தியிலே பேச வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு விடிவு காலம் பிறக்கும். அதை விட்டுவிட்டு ஒற்றை சங்களை தூக்கி ஊர்வராக போய் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். உதயநிதி சொன்னாலும் ஒண்ணுதான், ஸ்டாலின் சொன்னாலும் ஒண்ணுதான். அவர் பெற்றெடுத்த பிள்ளைதான உதயநிதி. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒண்ணு சொல்றாரு, எல்லா பத்திரிகையிலும் போட்டுட்டு இருக்காரு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க இதுல ஒரு பழமொழி இருக்குது, உள்ளூரில் ஓணான் பிடிக்க முடியாதவன், உள்ளூரில் ஓணான் பிடிக்க முடியாதவன் காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பான், காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பான். இப்படின்னு ஸ்டாலினோட கதை இருக்குது. இங்கேயே ஒண்ணும் செஞ்சு கிழிக்க முடியல. 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை என்ன செஞ்சு குட்டிச்சோறாக்கிட்டு தான் மிச்சம். அதனால இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறாராம். நீ என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னியோ அன்னைக்கே இந்தியா கூட்டணி பீஸ் பீஸா போயிட்டு இருக்கு. முதல்ல 26 பேர் ஒன்றா சேர்ந்து, பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. 2வது ஒரு மீட்டிங் நடந்தது. 3வது மீட்டிங் இவர் அறிவிச்சாரு, நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில இருந்து கலந்து போயிட்டார். ஒவ்வொருத்தரா கலந்து போயிட்டாங்க. இப்ப அந்த இந்தியா கூட்டணி இவருதான் தினந்தோறும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பேசிட்டு இருக்காரு. மத்த அந்த கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சி சேர்ந்த தலைவர் யாருமே பேசல. ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் செல்வாக்கு இழந்துட்டாரு, மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் திரு ஸ்டாலின். இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை வைத்து அந்த போர்வையின் மூலமாக மக்களுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக எங்கே பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இப்படி தன்னுடைய கருத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக போடுகின்ற திட்டம் மக்கள் ஏமாந்து விட வேண்டாம்.